இந்த உலகிலே இந்த உணவுக்கு நிகராக உள்ள ஒன்று நீர். இந்த நீர் இல்லாமல் எந்த ஒரு மனிதராலும் இந்த உலகிலே வாழ முடியாது. அப்படிப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய அன்றாட வாழ்வில் ஒரு இன்றியமையாத ஒரு விஷயம் இந்த நீர். இந்த நீர் இல்லாமல் எந்த ஒரு நபராலும், அது மனிதனாக இருக்கட்டும், விலங்காக இருக்கட்டும், மரம் செடி கொடி தாவரமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, இந்த நீர் வளம் இல்லாமல் அந்த எந்த படைப்பினாலும் உயிர் வாழ முடியாது. அதனால்தான் பழமொழியில் கூறுவார்கள், நீரின்றி அமையாத உலகு. இந்த உலகம் நீர் இல்லாமல் இயங்கவே இயங்காது. அந்த அளவிற்கு இந்த உலகத்தில் வாழக்கூடிய நம் அனைவருக்கும் இந்த தண்ணீர் வளம், நீர் வளம் என்பது மிகவும் முக்கியமான ஒன்று என்பதை நான் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் தஆலா மனித வர்க்கத்தையும் சரி, மற்ற படைப்புகளும் சரி, ஏற்றத்தாழ்வாக படைத்துள்ளான். உதாரணமாக மனிதனை எடுத்துக்கொண்டால் உயரமாகவும், சில நபர்களை குட்டையாகவும், சில நபர்களை வெள்ளையாகவும், சில நபர்களை கருப்பாகவும், சில நபர்களை பணக்காரராகவும், சில நபர்களை ஏழையாகவும், சில நபர்களுக்கு அல்லாஹ் தஆலா உடல் உறுப்புகளை சரியாக கொடுத்துள்ளான். இன்னும் சிலரை மாற்றுத்திறனாளியாக படைத்துள்ளான். சில நபருக்கு அவர்கள் கேட்காமலே கொடுத்துள்ளான். சில நபர்களுக்கு கேட்டு கொடுக்கின்றான், ஆனால் தாமதமாக கொடுக்கின்றான். இவ்வாறாக ஏற்றத்தாழ்வாக அல்லாஹ் தஆலா படைத்துள்ளான். அதே போல் மற்ற படைப்பாக இருந்தாலும் சரி, விலங்குகளாக இருந்தாலும் சரி, அவ்வாறு தான் படைத்துள்ளான். அதே போல் இந்த மழையை பற்றி அல்லாஹ் தஆலா, அந்த நீரை பற்றி கூறும்போது அவ்வாறான கூறினான். அதையும் அல்லாஹ் தஆலா ஏற்றத்தாழ்வாக தான் படைத்துள்ளான். அதற்கு பின்னால் அல்லாஹ் தஆலா காரணத்தை குறிப்பிட்டு காட்டுகின்றான். செழிப்பாக உள்ள பூமியிலே அல்லாஹ் தஆலா சில நேரத்தில் மழையை இறக்கின்றான். ஆனால் காஞ்சி இருக்கக்கூடிய பொட்டல் பூமியாக இருக்கக்கூடிய, மழை தேவையாக இருக்கக்கூடிய பகுதிகளில் அல்லாஹ் தஆலா சில நேரத்தில் மழையை பொழிய வைக்கவில்லை. காரணம், இந்த மழை நீர் என்பது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தாக இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா அந்த மழையை பற்றி குறிப்பிட்டு காட்டும்போது குர்ஆனிலே 3 விதமாக குறிப்பிட்டு காட்டுவான். ஒரு இடத்திலே மாவும் முபாரக்கா, நாம் இந்த தண்ணீரை வானத்திலிருந்து இறக்கி வைத்தோம், இந்த தண்ணீர் மிகவும் பரக்கத்தானது, பரக்கத் பொருந்திய தண்ணீர் என்பதாக குறிப்பிட்டு காட்டுகிறான். மற்றொரு இடத்திலே மாவும் தஹூரா, இது நீங்கள் பயன்படுத்தக்கூடிய சுத்தமான தண்ணீராக நாம் இறக்கி வைக்கும் என்பதாக குறிப்பிட்டு காட்டுகிறான். இன்னொரு இடத்திலே மாவும் ரஹ்மா, இது ஒரு அருட்கொடை, இது என்னுடைய அருளான நீர் என்பதாக அல்லாஹ் தஆலா மற்றொரு இடத்திலே குறிப்பிட்டு காட்டுகிறான். இந்த மழை நீர் என்பது 2 விதமாக இருக்கின்றது. ஒன்று ரஹ்மத், மற்றொன்று அஸாப். அல்லாஹ் தஆலா எந்த இடங்களில் மழை தேவைப்படுகிறதோ அந்த இடத்தில் அல்லாஹ் தஆலா மழையை இறக்கவில்லை என்று சொன்னால் அது ஒரு அஸாப். காரணம், அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய சில நபர்கள் செய்யும் தவறுகள், அவர்கள் செய்யும் பாவங்கள், அதன் காரணமாக அந்த ஊரில் உள்ள அந்த நபர்களை தண்டிப்பதற்காக அந்த ஊருக்கு, அந்த பகுதிக்கு அல்லாஹ் தஆலா மழையை இறக்குவதில்லை. இது அஸாப். மற்றொன்று ரஹ்மத். அந்த ஊர் வாசிகள் எப்படி இருந்தாலும் அந்த ஊரில் சில நல்லவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள். அந்த ஊர் செழிப்பாக இருந்தாலும் சரி, அந்த ஊருக்கு மழை தேவையில்லை என்றாலும் சரி, அல்லாஹ் தஆலா அந்த ஊருக்கு, அந்த பகுதிக்கு இந்த மழையை இறக்கி வைப்பான். இது ரஹ்மத் என்பதாக அல்லாஹ் தஆலா அந்த மழையை 2 விதமாக பிரித்து கூறுகிறான். அதன் காரணமாக தான் அல்லாஹ்வுடைய படைப்புகளில் இந்த ஏற்றத்தாழ்வு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தண்ணீரை பற்றி, மழை நீரை பற்றி குறிப்பிடும் போது கூறுவார்கள், மாவும் ஷிஃபாவும் என்பதாக கூறுவார்கள். இந்த தண்ணீர் என்பது ஒரு நோய் நிவாரணியாக இருக்கின்றது என்பதாக குறிப்பிட்டு காட்டுவார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே குறிப்பிட்டு காட்டுவது கூறுவான், மனிதர்களை நான் களிமண்ணிலிருந்து படைத்தேன், மாறாக விலங்குகளை நான் தண்ணீரில் இருந்து தான் படைத்தேன் என்பதாக கூறி காட்டுவான். எனவே இந்த தண்ணீரில் ஏராளமான நோய் நிவாரணி இருக்கின்றது, ஷிஃபா இருக்கின்றது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தருகின்றார்கள். ஒரு மனிதன் அவனுடைய அன்றாட வாழ்வில் சராசரி 6 முதல் 8 லிட்டர் வரை அவன் தண்ணீர் குடித்தால் அவனுக்கு எந்த ஒரு நோயும் வராது என்பதாக அறிக்கையில் நிபுணர்கள் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றார்கள். அதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஹதீஸிலே இந்த மழையை பற்றி குறிப்பிடும்போது இவ்வாறு கூறுவார்கள், மாவும் ஷிஃபாவும், இது நோய் நிவாரணியான தண்ணீர், இது நோய்க்கு ஷிஃபா இருக்கின்றது, நிவாரணமாக இருக்கின்றது
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஜும்மாவுடைய அவையிலே பயான் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நபர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து, யா ரசூலல்லாஹ், எங்களுடைய பகுதிகளில் நாங்கள் விளைச்சல் செய்த அனைத்தும் வாலிய நிலையில் உள்ளது. எங்களுடைய பகுதிக்கு மழை நீர் தேவையாக இருக்கின்றது. இன்னும் ஏராளமான பயிர்கள் நாசமாகிவிட்டது. நீங்கள் அல்லாஹ் தஆலாவிற்கு மழைக்காக வேண்டி துஆ செய்யுங்கள் என்பதாக கேட்டார்கள். உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இரு கைகளையும் உயர்த்தி அந்த பகுதியை குறிப்பிட்டு, யா அல்லாஹ், இந்த பகுதியில் நீர் வளம் இல்லாமல் இருக்கின்றது, செழிப்பில்லாமல் இருக்கின்றது, அங்குள்ள விளைச்சல் நிலங்கள் பயிர்கள் எல்லாம் நாசமாகிவிட்டன. இந்த பகுதிக்கு நீ மழையை இறக்கி வைப்பாயாக, உன்னுடைய அருள் மழையை இறக்கி வைப்பாயாக என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார். உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்து சிறிது நேரம் கழித்து மழை பொழிய ஆரம்பித்தது. அந்த மழை பொழிந்து கொண்டே இருக்கின்றது. இந்த மழைதான் ரஹ்மத்துடைய மழை. இந்த மழை தேவைக்கு விளைந்தால் அது ரஹ்மத்துடைய மழை. தேவையை தாண்டி அளவிற்கு அதிகமாக நம்முடைய பகுதிகளில் வெள்ளம் போன்ற பாதிப்பு ஏற்படக்கூடிய அளவில் இருந்தால் இந்த மழை அல்லாஹ் என்பதாக குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். இந்த மழை பெய்து கொண்டே இருக்கின்றது. கிட்டத்தட்ட அடுத்த ஜும்மா வந்து விட்டது. ஒரு வாரம் தொடர்ந்து விட்டு விட்டு இந்த மழை பெய்து கொண்டே இருக்கின்றது. மற்றொரு நபர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் அடுத்த ஜும்மாவிற்கு வந்தார். யா ரசூலல்லாஹ், எங்களுடைய பகுதிகளில் மழை பெய்து கொண்டே இருக்கின்றது. தேவையான அளவை விட அதிகமாக பெய்து கொண்டே இருக்கின்றது. இந்த மழையினால் ஏராளமான பாதிப்புகள் எங்களுக்கு ஏற்பட்டுள்ளது. எங்களுடைய நாங்கள் செல்லும் பாதையெல்லாம் தடைபட்டு விட்டது. இந்த மழையை நீங்கள் நிறுத்துமாறு அல்லாஹ்விற்கு துஆ செய்யுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அந்த நபர் கேட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் முதலில் ஒரு நபர் வந்து, யா ரசூலல்லாஹ், மழையை பொழிய செய்யுங்கள் என்பதாக கேட்டார். உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மழைக்காக துஆ கேட்டார்கள். அதற்கு அடுத்த வாரம் மற்றொரு நபர் வந்து, யா ரசூலல்லாஹ், இந்த மழையை நீங்கள் நிறுத்துவதற்கு துஆ செய்யுங்கள் என்பதாக கேட்டார். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுத்து விட்டார்கள். காரணம், இந்த மழை என்பது ரஹ்மத். இந்த ரஹ்மத்தான மழை நாம் அல்லாஹ்விடமிருந்து கேட்டு அதை தடை செய்யக்கூடாது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி அதனை மறுத்து விட்டார்கள். அதற்கு பாதமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறாக துஆ செய்தார்கள். அல்லாஹும்ம ஹவா அலைனா வலா அலைனா, யா அல்லாஹ், இந்த மழையை எங்களுடைய பகுதியில் ஆக்கிவிடாதே. எந்த பகுதிகளுக்கு தேவையாக இருக்கின்றதோ அந்த பகுதிகளுக்கு இந்த மழையை அனுப்பி வைத்துவிடு. அல்லாஹும்ம அலல் ஆகாமி வத்திராடி வபுதூல் அவுதியதி வமனாபிகி ஷஜர், உயரமான பகுதிகளிலும் எந்த பகுதிகளில் தேவையாக இருக்கின்றதோ அந்த பகுதிகளிலும், குன்றுகளிலும், ஓடைகளிலும், பள்ளத்தாக்குகளிலும், இன்னும் மரம் செடி கொடி தாவரம் படைக்கக்கூடிய இடங்களிலும் இந்த உன்னுடைய ரஹ்மத்தான அருள் மழையை நீ பொழிய செய்வாங்க என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்டார்கள். நாம் இந்த இடத்தில் ஒரே ஒரு விஷயத்தை விளக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இரண்டு மனிதர் வந்தார்கள். ஒரு நபர் மழையை பொழிய செய்வதற்காக துஆ செய்ய சொன்னபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள். மழையை நிறுத்துவதற்கு செய்ய சொன்னபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுத்து விட்டார்கள். காரணம், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் நமக்கு தேவையில்லை என்றாலும் அதனை அல்லாஹ் தஆலா நமக்கு பொழிந்தால் அதை நாம் அல்லாஹ் தஆலாவிடத்தில் கேட்டு அதை நிறுத்திவிடக் கூடாது என்ற ஒரே நோக்கத்திற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறாக துஆ செய்தார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் துஆ கேட்கின்றோம். ஆனால் எந்த நேரத்திலே துஆ கேட்டால் கபூல் ஆகப்படுமோ அந்த நேரத்தில் நாம் கேட்கப்படுவதில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 5 நேரத்தை குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். இந்த நேரத்தில் நீங்கள் துஆ செய்யுங்கள், நிச்சயமாக உங்களுடைய துஆ அல்லாஹ் தஆலாவிடத்தில் கபூல் செய்யப்படும். உங்களுடைய துஆக்கு அல்லாஹ் தஆலா நிச்சயமாக பதிலளிப்பான் என்பதாக கூறினார்கள். முதலாவது பைனல் அஸானி வல் இகாமா, பரலான தொழுகைக்காக வாங்கு சொல்லப்பட்டவுடன் வாங்கு சொல்லி இகாமத்திற்கும் வாங்கிற்கும் இடைப்பட்ட நேரம். இந்த நேரத்தில் நீங்கள் துஆ கேளுங்கள், இந்த துஆ மறுக்கப்படாது என்பதாக கூறினார்கள். இரண்டாவது இந்த சஃபர், நீங்கள் வெளியூருக்கு எங்கேயாவது பயணம் புறப்பட்டால், நீங்கள் ஏதாவது பிரயாணத்தில் இருந்தால் அந்த பிரயாணத்திலே நீங்கள் துஆ செய்து கொள்ளுங்கள், அதிகமாக துஆ செய்து கொள்ளுங்கள். அந்த துஆ அல்லாஹ் தஆலாவிடத்தில் அங்கீகரிக்கப்படும். உங்களுடைய துஆவிற்கு அல்லாஹ் தஆலா பதிலளிப்பான் என்பதாக கூறினார்கள். மூன்றாவது கூறினார்கள் பாத ஸலாத்தி மஃப்ரூலா,
ஜும்மாவுடைய இரண்டு குர்பானின் மத்தியில் இமாம் அமரும் சமயத்தில் துஆ கேட்டால் அந்த துஆவும் மறுக்கப்படாது என பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். ஐந்தாவதாக ஒன்று கூறினார்கள், இத்தல் மதர், நீங்கள் மழையுடைய காலங்களிலே மழை பெய்து கொண்டிருக்கும் வேளையிலே நீங்கள் துஆ செய்யுங்கள், அந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்படும், நிச்சயமாக அல்லாஹ் அவர்களுடைய துஆவிற்கு பதில் அளிப்பான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். எனவே நாம் இந்த மழை பெய்யக்கூடிய காலத்தில் நம்முடைய தேவையையும் நமக்கு என்னென்ன விஷயங்கள் தேவையாக இருக்கின்றதோ நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் கூறி அதிகம் நாம் இந்த நேரத்தில் துஆ செய்தால் அல்லாஹ் தஆலா நிச்சயமாக அந்த துஆவை கபூல் செய்வான் என பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இந்த ஹதீஸ் வாயிலாக சுட்டிக்காட்டுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பஞ்சத்தை பற்றி ஒரு மனிதர் கேட்கிறார். யா ரசூலல்லாஹ், பஞ்சம் என்றால் என்ன, கடுமையான பஞ்சம் என்றால் என்ன என்பதாக கேட்டார். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளித்தார்கள், லைஸ ஸனது அல்லா துக்திர், நம்முடைய பகுதிகளில் மழை பெய்யாமல் இருந்தால் என்ன பஞ்சம் ஏற்படுமோ அது பஞ்சமே கிடையாது. அல்லாஹ் தஆலா மழையை பொழிய வைக்காமல் இருந்தால் அதனால் ஏற்படுகின்ற பஞ்சமே இல்லை. மாறாக வலாத்தின ஸனது அல்லா துக்திரு சும்மா துக்திரு வலாத்தின ஆர்ஷியா, மாறாக அல்லாஹ் தஆலா மழையை பொழிய வைக்கிறான், மீண்டும் மீண்டும் அந்த மழையை பொழிய வைக்கிறான், அந்த மழையை நம்முடைய தேவைக்கு அதிகமாக பொழிய வைக்கிறான். பொழிய வைத்து நம்முடைய பகுதியில் உள்ள விளைநிலங்கள் பயிர்கள் எல்லாம் நாசமாகும் அளவுக்கு மழை பெய்கின்றது. அந்த மழையினால் ஏற்படுகின்ற பஞ்சம் இருக்கின்றது அல்லவா, இதுதான் கடுமையான பஞ்சம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். அல்லாஹ் தஆலா சூரத்தில் வாக்கியாக இந்த மழைநீரை பற்றி அதனுடைய மகத்துவத்தை பற்றி குறிப்பிடுவது இவ்வாறாக குறிப்பிடுகிறான், வலவ் நஷாஉ ஜஅல்னாஹு உஜாஜன் ஃபலௌலா தஷ்குரூன், நாம் நினைத்திருந்தால் இந்த தண்ணீரை உஜாஜா கசப்பான நீராக ஆக்கியிருப்போம், ஆனால் நாம் கசப்பான நீராக ஆக்கவில்லை. நாம் ஒருவேளை இந்த நீரை, இந்த மழை நீரை கசப்பாக ஆக்கியிருந்தால் உங்களுடைய தேவைக்கு நீங்கள் பயன்படுத்தி இருக்க முடியாது. அல்லாஹ் தஆலா மழை நீரை கசப்பாக ஆக்கவில்லை, அதனால் நாம் நம்முடைய எல்லா தேவைக்கும் அந்த மழை நீரை பயன்படுத்திக் கொள்ளலாம். நம்முடைய அன்றாட வீட்டில் ஏற்படக்கூடிய குளிப்பது, மலஜலம் கழித்து சுத்தம் செய்வது, துணி துவைப்பது, சமைப்பது போன்ற ஏராளமான விஷயம் இருக்கின்றது. இன்னும் சொல்ல போனால் தொழுகைக்காண்டி ஒழு செய்வது, நாம் அந்த தண்ணீரை அருந்துவது, இது போன்ற எல்லா விஷயத்திற்கும் எல்லா நிலைமைகளிலும் இந்த மழை நீரை நான் உங்களுக்கு நீங்கள் பயன்படுத்தும்படி ஆக்கிவிட்டேன். ஆனால் மாறாக நான் உஜாஜா, நான் அதை கசப்பான நீராக நான் ஆக்கவில்லை. இதை நினைத்து நீங்கள் பலவலா தஷ்குரூன், நீங்கள் உங்களுடைய இறைவனுக்கு சுக்ர் செய்ய வேண்டாமா என்பதை அல்லாஹ் தஆலா சூரத்துல் வாக்கியாவிலே இந்த வசனத்தை நமக்கு சுட்டிக்காட்டுகின்றார். அதேபோல் இந்த மழை எப்போது பெய்ய ஆரம்பிப்பதற்கு முன்னாலே அல்லாஹ் தஆலா சில விலங்குகளுக்கு அதை அறிவித்து விடுகின்றான். உதாரணமாக பூனையை எடுத்துக்கொண்டால் அந்த பூனை மழை வருவதற்கு முன்னால் தன்னுடைய இருப்பிடத்தை அமர்ந்து விடுமா, வெளியே சென்றாதான். அதே போல் பறவை எடுத்துக்கொண்டால் அந்த பறவையும் அப்படித்தான், தனக்கு முன்னாடியே அந்த பறவைக்கு அல்லாஹ் தஆலா ஆற்றலையும் சக்தியையும் கொடுத்து விட்டான். அந்த பறவை மழை வரப்போகின்றது என்பதை உணர்ந்து அது உயரத்தை பறந்தால் தாழ்வான பகுதியில் பறக்க ஆரம்பித்து விடுமா. அதே போல் ஈசல் என்பது அதனுடைய குற்றுக்குள் தான் இருக்கும். மழை பெய்வதற்கு சிறிது நேரத்திற்கு முன்னால் அது அதனுடைய குட்டையில் இருந்து வெளியே வரும். காரணம் அல்லாஹ் தஆலா அந்த ஈசலுக்கும் இந்த மழை எந்த நேரத்தில் வரும் என்பதை அறிந்து கொண்டான். அந்த சக்தியை மாற்றலையும் அல்லாஹ் தஆலா அந்த ஈசலுக்கு கொடுத்தான். அதே போல் கழுதை மழை எப்போது பெய்கின்றதோ அதற்கு சிறிது நேரத்திற்கு முன்னால் கழுதையினுடைய காது அதனை விரித்து அதனை கூடுமாம். இது மழையுடைய அறிகுறி. அதே போல் மழை வருவதற்கு சிறிது நேரத்திற்கு முன்னால் மயில் தன்னுடைய தோகையை விரித்து ஆடுமாம். அல்லாஹ் தஆலா இது போன்று மனிதருக்கு கொடுத்த சக்தியை இந்த பறவையினங்களுக்கு மற்ற விலங்கினங்களுக்கு இந்த சக்தியை ஆற்றலை கொடுத்துள்ளார். அதே போல் அல்லாஹ் தஆலா சூரத்துல் நஹ்லிலே இந்த மழையை பற்றி குறிப்பிடும்போது இவ்வாறாக குறிப்பிட்டு காட்டுகின்றான், ஹுவல்லதி அன்ஸல மினஸ் ஸமாஇ மா, நிச்சயமாக அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்றால் மினஸ் ஸமாஇ மா, நிச்சயமாக உங்களுக்கு வானத்திலிருந்து மழையை இறக்கி வைத்தான். வமின்ஹு ஷராபு, அதிலிருந்து நீங்கள் குடித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஃபீஹி துஸீமூன், அதை நீங்கள் உங்களுடைய கால்நடைகளுக்கு உங்களுடைய விலங்குகளுக்கும் அதனை நீங்கள் புகட்டுங்கள், அதற்குரிய தேவைகளுக்கும் நீங்கள் அந்த தண்ணீரை இந்த மழை நீரை பயன்படுத்துங்கள் என்பதாக குறிப்பிட்டு காட்டுகின்றார்.
அதை தொடர்ந்து குறிப்பிட்டு காட்டியிருக்கிறான். இதன் மூலம், இந்த மழை நீரின் மூலம் நாம் ஏராளமான விளைச்சல்களை நாம் முளைக்க செய்தோம். ஜெய்தூன் என்ற மரங்களை நாம் முளைக்க செய்தோம். மேலும் பேரித்தமான மரங்களை நாம் முளைக்க செய்தோம். திராட்சை பல கொத்துகளை நாம் முளைக்க செய்தோம். மேலும் இந்த உலகில் உள்ள எல்லா விதமான மரங்களையும் தாவரங்களையும், எந்த மரங்களெல்லாம் பலம் கொடுக்கின்றதோ எல்லா மரங்களையும் இந்த மழை நீரின் மூலம் தான் நாம் முளைக்க செய்தோம் என்பதால் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே குறிப்பிட்டு காட்டுகின்றான். அதை எந்தோடு அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டுகின்றான். நிச்சயமாக ஒரு கூட்டம், அந்த கூட்டத்திற்கு இந்த விஷயத்திலே படிப்பினை இருக்கின்றது. எந்த கூட்டம் இதனை பற்றி சிந்தித்து பார்க்கின்றார்களோ, அல்லாஹ் தஆலா எவ்வாறு இந்த நீரை, மழை நீரை ஒரு சுவையான நீராக ஆக்கியுள்ளான், வானத்திலிருந்து எப்படி இந்த மழை நீரை பொழிய வைக்கின்றான், எப்படி நம்முடைய தேவையில்லாமல் இந்த மழை நீரின் மூலம் அல்லாஹ் தஆலா பரிபூர்ணப்படுத்துகின்றான் என்பதையெல்லாம் எந்த நபர் சிந்தித்து பார்க்கின்றார்களோ அந்த நபருக்கு இந்த இதிலே ஒரு படிப்பினை இருக்கின்றது என்பதால் அல்லாஹ் தஆலா சூரத்துல் நஹ்லிலே இந்த மழையை பற்றி குறிப்பிட்டு காட்டுகின்றான். எனவே இந்த மழையுடைய காலத்தில் நாம் அதிகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த காலத்தில் துஆ கேட்டால் அல்லாஹ் தஆலா பதிலளிப்பானோ, உங்களுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படுமோ என்று கூறினார்களோ, அப்படிப்பட்ட மழையுடைய காலத்தில் நாம் அதிகம் துஆ செய்வதற்கு